குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடமான கடகத்திலே பெயர்ச்சியாவது அருமையான அற்புதமான நேரம். அதாவது இந்த பெயர்ச்சி லாபஸ்தானத்திலே கன்னிராசிக்கு லாபஸ்தானத்திலே பெயர்ச்சியாகிறார். லாபங்கள் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருந்ததை விட 11ஆம் இடம் மிக சிறப்பான முறையிலே அமையும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தை குரு பகவான் தன் 5ஆம் பார்வையில் பார்க்கிறார். முயற்சி திருவினையாக்கம். என்ன முயற்சி எடுக்கிறாரோ, பூமியில் முயற்சி எடுத்தாலும் சரி, ஒரு ரியல் எஸ்டேட் அதுன்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் செய்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டலாம், நிலம் வாங்கணும்னு நினைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு முயற்சி அங்கே பூமியினுடைய காரகன் வீட்டிலே படுறதால அவங்களுக்கு சிறப்பான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் கன்னிராசிக்கு 5ஆம் இடமான குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஜென்மம், பதவி ஸ்தானம், குழந்தை பேரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உச்சப்பார்வை தன்னுடைய 5ஆம் இடத்தில் பதிவதால் இதுவரைக்கும் பதவியே இல்லாமல் இருந்தவங்க நல்ல பதவி, உயர் பதவிக்கு போயிடலாம், வேலைக்கு போயிடலாம், ப்ரமோஷன் கிடைச்சிடும். பூர்வீக சொத்தில் ஏன்னா ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வெகு நாளாக கோர்ட்டில் இருக்குதுங்க, பிரச்சனையாக இருக்குது, அந்த சொத்து நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா பூமிக்காரகன் வீட்டையும் குரு பார்க்குறான், அந்த 5ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய சேர்ந்தனா பூர்வீக சொத்து, பூர்வீக பிரச்சனை எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு தீர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடமான கன்னிக்கு 7ஆம் இடமான குருவுக்கு 9ஆம் பார்வையா மீனத்தை பார்க்கிறார். 7குடையவன் உச்சம், 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறான். அப்போ திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஏற்கனவே கண்டக சனி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் குருவினுடைய பார்வை படுகின்றது ஓராண்டு அந்த கண்டக சனியினுடைய சீற்றம் உங்களுக்கு குறைஞ்சிடும், எந்த பிரச்சனையும் வராது. ஆகையினால் இந்த ஆண்டு லாபம் இருக்கிறது. உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடம் திருமணம் நடைபெறும். அருமையான அற்புதமான ஆண்டாக திகழ்கிறது இந்த குரு பெயர்ச்சி. வணக்கம்.